கேட்கிற யாவருக்கும். அவர் தான் சொன்னாரு கேளுங்கள். அப்ப கேட்கிற யாவருக்கும் கொடுப்பார். கேட்கிற எல்லாருக்குமே கொடுப்பார். யாரையுமே வேண்டாம் தள்ளிட மாட்டார், கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. கேட்டா போதும் கொடுத்துருவார். யாரா இருந்தாலும், சின்னவங்க பெரியவங்க, யாரா இருந்தாலும் கேட்டா போதும். மூணாவது சொல்றாரு பாருங்க, சம்பூர்ணமாய் கொடுப்பார். எல்லாரும் சொல்லுங்க சம்பூர்ணமாய். சம்பூர்ணமாய். சும்மா போய் கேட்காதீங்க, இதெல்லாம் யோசித்து பார்த்து கேளுங்கன்றார். சம்பூர்ணமாய்னா ஏராளம் தாராளமாய், நமக்கு தேவைப்படுறதுக்கும் மிஞ்சி கொடுக்கிறாரு, அதிகமாய் கொடுக்கிறாரு, ரொம்ப டூ மச்சா கொடுக்கிறாரு. ஆனா அது மட்டும் இல்ல பாருங்க, ஏராளம் தாராளம்ன்ற அர்த்தம் மட்டும் இல்லை. இந்த வார்த்தை வந்து யாக்கோபு ரொம்ப சுவாரஸ்யமா தெரிந்து எடுத்து பயன்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை படிக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இது வெறும் ஜெனரஸ், தாராளம்ன்ற இந்த சம்பூர்ணன்ற கருத்தை மட்டும் இங்க வரல. இதுல அதுக்கு உள்ள ஆழமா இருக்கிற ஒரு கருத்து என்னன்னா, he gives with a single mindedly, அதாவது ஒரே மனதுடன் கொடுக்கிறார், ஒரே கவனத்துடன் கொடுக்கிறார். அல்லது இப்படி சொல்றேன், முழு மனதோட கொடுக்கிறார், முழு இதயத்தோட அவர் கொடுக்கிறாராம். இது கேளுங்க, இந்த வார்த்தை வந்து வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. மற்ற இடங்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, எப்படி நாம கர்த்தரை, ஆங்கிலத்தில் இப்படி வருது பாருங்க, let us have a sincere devotion to Christ. sincere, ஒரே மனதுடன் கர்த்தரை பின்பற்ற வேண்டும், தேவ பக்தியா இருக்க வேண்டும், முழு மனது. நம்ம இன்னைக்கு கூட பாடணும் பார்த்தீங்களா, முழு இதயத்தோடு உம்மை துதிக்கிறேன். முழு இதயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இதயத்துல பாதி வந்து உம்மை துதிக்கிறது, பாதி வந்து அப்படி கிடையாது. முழு இதயம், முழு இதயம். இதுல ஒரு பங்கு கூட விட்டு விடாம முழு இதயத்தோடு உம்மை துதிக்கிறேன். உண்மை முழு இதயத்தோடு தேவனை அன்பு கூறுவாயாக. அதே போலதான் நம்மகிட்ட இருந்து கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார். ஆனா அவர் கொடுக்கிறப்ப எப்படி கொடுக்கிறாரா, முழு இதயத்தோடு, with his whole heart, முழு மனதோடு, கொஞ்சம் கூட இப்படி அப்படி யோசிக்காம. நம்மளா இருந்தா இப்படி இப்படியா யோசிக்கிறோம். யாக்கோபு அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, சிலர் வந்து கேட்கும் போது இப்படி அப்படி யோசிக்கிறாங்க, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, நடக்குமா நடக்காதா, இந்த ஒரு மனசோட கேட்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு, முழு மனதோட, முழு இதயத்தோடு, ஒரு முழு கவனத்தோடு, சிங்கிள் மைண்ட், சிங்கிள் ஹார்ட், சிங்கிள் டிவோஷன், சிங்கிள் ஃபோக்கஸ். இன்னொரு காரியம் சொல்றாங்க, இத தன்னை பற்றி யோசிக்காம அடுத்த ஆளை பற்றியே யோசித்து கொடுப்பது. யோசித்து பாருங்க, நம்ம வந்து மனிதர்கள்ட்ட போய் கேட்கும்போது அவங்க தங்களை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க, எவ்வளவு கொடுக்கலாம், இவ்வளவு கொடுத்துட்டா எனக்கு குறைஞ்சிருமே. அப்போ பாதி மனசு வந்து தங்களை பத்தி யோசிக்குது, பாதி மனசு உங்களை பத்தி யோசிக்குது. யோசிச்சு இப்படி அலசி இப்படி ஆராய்ந்து அப்புறம் கொடுக்குறாங்க. கர்த்தர் அப்படி இல்லை. கர்த்தர்கிட்ட போனீங்கன்னா எப்படி கொடுக்குறாரு, அவர் காத்துக்கிட்டு இருக்காரு, யாராவது எப்பயாவது வந்து ஞானத்தை கேட்பாங்களான்னு